அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். வாழ்க்கை பாடத்தில் பட்டம் பெறுவது எப்படி என்கிற அநேக ஆலோசனைகளை நீதிமொழிகளிலே சாலமோன் நமக்கு வழங்கி கொண்டு வருகிறார். இந்த அதிகாரத்திலும் அநேக ஞான மொழிகளை அல்லது வாழ்க்கை பாடத்தில் பட்டம் பெறுவதற்கான அநேக ஆலோசனைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒருவர் கல்லூரியில் பட்டங்களை பெறுகிறது ஒரு எளிதான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட வாழ்க்கை கல்லூரியில் பட்டம் பெறுகிறது முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தினந்தோறும் புதுமையான பாடங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தினந்தோறும் புதிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது போல பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையானது இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள் உட்படுத்தப்படும் பொழுது அதிலிருந்து தேறுகிறது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஆலோசனைகள் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடின உழைப்பு செய்து நம்ம வெற்றி பெறுகிறதை பார்க்கலும் ஆலோசனைகளை பெற்று சரியாக உழைத்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றிட முடியும் என்கிற அநேக ஆலோசனைகளை இங்கே சாலமோன் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆலோசனைகளை பெற்று நாம் சரியான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறோம். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தோல்வியடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் அந்த நாட்களிலே அநேக வாழ்க்கை கலை வல்லுநர்கள் எல்லாம் சரியான அறிவுரைகளை அளிக்கக்கூடிய ஆலோசனைக்காரர்களை அருகில் வைத்திருந்தார்கள். இந்த வேதத்திலேயே தாவீதை குறித்து பார்க்கிறோம். அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாக்கானது தேவ வாக்கை போல இருந்தது என்று சொல்லி அத்தனையாய் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு அகித்தோப்பேலை அருகில் வைத்திருந்தான். அவனுடைய வாக்கானது அவன் தாவீதினுடைய மகனாகிய அப்சலோமுக்கும் தேவ வாக்கை போல இருந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு அநேக ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அநேக காரியங்களிலே ஆலோசனை தருகிறவர்களை நான் வைத்திருப்பது நல்லது. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வருகும் என்று சொன்னது போல ஆலோசனைகளை பெற்று சரியான தீர்மானங்களை எடுத்தால் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நீதிமொழிகள் முழுவதிலும் சாலமோன் அநேக ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலும் முதல் 2 வசனங்களிலும் 19ஆம் வசனத்திலும் முதல் காரியத்தை சொல்லுகிறார். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையானவைகளை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினைகளை பேசும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. இன்றைக்கு மனிதர்களுடைய மனநிலையானது மற்றவர்களை கம்பேர் பண்ணி வாழ்கிறதற்கு அது முயற்சிக்கிறது. அதுவும் இன்றைக்கு ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நான் உலகத்தில் உள்ள இப்படிப்பட்ட காரியங்களை சிற்றின்பங்களை விட்டு உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் வந்தேன். எனக்கு இத்தனை பிரச்சனைகள், ஆனால் பொல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையும் தெரியலையே, அவர்கள் அத்தனை ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே என்று நினைத்து அவர்கள் மேலே பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையானவைகளை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினைகளை பேசும். அவங்க மேலே எரிச்சலாகாத, பொறாமை கொள்ளாதே என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பொல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டென்று சொன்னவர் நிச்சயமாக அவர்களை நியாயம் தீர்ப்பார். ஆகவே இந்த கம்பேர் பண்ணி வாழ்கிற வாழ்விலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்கிற முதல் ஆலோசனையை இந்த அதிகாரத்தில் அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே அறிவினாலே, அதாவது ஞானத்தினாலே அறைகளில், வீடுகளினுடைய அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். வாழ்க்கைக்கு தேவையானவைகளை ஞானவான் தன்னுடைய வீட்டிலே நிறைத்து வைத்திருப்பான். தேவையற்ற பொருள்கள், இன்றைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் தேவையில்லாத பொருள்களினால் வீடுகளை நிறைத்து வைத்திருக்கிறது போல
அதுக்கு வேண்டாத காகிதங்கள், வேண்டாத இந்த சிகரெட் பிடிக்கிற அட்டைகள் அல்லது சேவ் பண்ணி போட்ட பிளேடுகள் இப்படி என்று சொல்லி அநேக விளையாட்டு பொருள்களை சேர்த்து வைப்பது போல ஆலோசனைகளை பெற்று ஞானம் பெற்றவன் இப்படிப்பட்டவைகளை சேர்த்து வைக்க மாட்டான். வாழ்க்கைக்கு இன்றியமையாத அருமையும் இனிமையுமான சகல பொருள்களினாலும் தன்னுடைய வீட்டை நிரப்புவான் என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் சொல்கிறாரு, ஞானம் உள்ளவன் தான் பலன் உள்ளவன். இன்றைக்கி நம்ம ஆளுகிறவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக அநேக பாடிகார்ட், அதாவது பிளாக் கேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அழைத்து செல்லுகிறார்கள். மெய் பாதுகாப்பாளர்களை அழைத்து செல்லுகிறார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் பயில்வான்கள் போல தோற்றம் அளிக்கிறவர்களை அழைத்து செல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தின் பார்வையிலே வேதம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் தான் பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல அந்த 16ஆம் வசனத்திலே ஞானமுள்ளவன் தான் பலன் உள்ளவன் என்பதற்கு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். ஒரு சிறிய பட்டணத்தை பாதுகாப்பதற்கு பலன் உதவி செய்யவில்லை, ஒரு ஏழை ஞானியினுடைய ஞானம்தான் உதவி செய்தது. ஆகவே ஞானம் உள்ளவன் தான் பலன் உள்ளவன் என்கிற ஒரு ஆலோசனையும் இங்கே அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அவர் ராஜாவாக இருந்தபடியினால் சாலமோன் சொல்லுகிறார், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர்கள் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம யுத்தம் பண்ண போக வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கென்று ஆத்தும ஆதாயங்களை நாம் செய்ய போகும் பொழுது இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடு கூட நாம் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அழகான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கொள்ளையிடுகிறவனோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கொள்ளையிடுகிறவன் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பலவான முந்தி கட்டின பிறம்ப அவன் நினைக்கிறதெல்லாம் கொள்ளையிட முடியுமே. அதே போல் இன்றைக்கு அநேகரை கீழ்ப்படியாமையின் ஆவிகள் பிடிச்சு வச்சிருக்குது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் காதுக்குள்ளே போகாது. அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் ஆவியை முதல்ல அந்த பிரபஞ்சத்தின் ஆவியை பலவான முந்தி கட்டிட்டு நீ சத்தியத்தை சொன்னால் அவர்களை ஈஸியாக ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி விட முடியும். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த ஆலோசனையினால் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று நாம் சம்பாதிக்க முடியும். தொடர்ச்சியாக பேசுகிறார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயாகில் உன்னுடைய பலன் குறுகினது என்று சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு அநேக ஆலோசனைகளை வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், அவருடைய பலவீனங்களில் என்னுடைய பலவீனங்களில் அவருடைய கிருபை பரிபூர்ணமாக எனக்கு உதவி செய்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த 11ஆம் வசனத்தில் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அளியாரோ என்று சொல்லுகிறார். இங்கே ஆத்தும ஆதாயத்தை குறித்து அவர் பேசுகிறார். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையின்ன போகிறவர்களையும் என்றால் 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு போகக்கூடியவர்களை எப்படியாகிலும் அவர்களை விடுவிக்க கூடுமானால் நீ அவர்களை விடுவி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு நீ சொல்வாயானால் உன் இருதயங்களை சோதித்தறிகிறவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேலே விழுந்த ஒரு கடமை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை நான் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், நீதிமான்கள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நீ குறை சொல்லாதே. நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக பதிவிராத, அவன் தங்கும் இடத்தெல்லாம்
நீ பாழாக்கி போடாத, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி அங்கே நீதிமானை குறித்தும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை குறித்தும் அவர்களுக்கு தீங்கு நினைக்காதே என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தில், உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்பொழுது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. உன் சத்துருக்களை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறாரே. அந்த ஆலோசனைகளை நாம் பெற்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்கள் என்னை வெறுப்பதற்கும் என்னை பகைப்பதற்கும் காரணம் அவர்களுக்கு பின்பாக இருக்கிற சாத்தான் என்பதை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆலோசனைகளை கடைபிடிப்பது நமக்கு மிகவும் எளிதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நியாயத்தை புரட்டக்கூடாது. நீ சும்மா போய் சாட்சிக்காரனாக இருந்து நீ நீதிமானாக இருக்கிறவனுக்கு நீ விரோதமாக இருக்காத. துன்மார்க்கனை பார்த்து அவனை நீதிமான்னு சொல்லாத ஜனங்கள் எல்லாம் உன்னை வெறுத்துருவாங்க. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேலே தான் பிரியம் உண்டாகும் என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுகிறார், சோம்பேறியினுடைய வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன், அது எல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதனுடைய வாசலையே காஞ்சோரி செடிகளானது மூடி கிடந்தது, அதனுடைய கற்சுவர்களெல்லாம் இடிஞ்சு கிடந்தது. நான் அதை கண்டு சிந்தனை பண்ணுனா எனக்குள்ளே புத்தி வந்துச்சு. ஏன்னா அந்த வயலை உடைய மனுஷன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லப்படுகிற. தூக்கத்தை விரும்புகிறவனுடைய வாழ்க்கையில் வறுமையானது ஒரு பெரிய மிலிட்ரி மேனை போல வந்து நிற்கும். அத்தனை சீக்கிரமாக அவன் அதை விரட்ட முடியாது என்கிறதை அவர் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் சொல்கிறார், வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. இன்றைக்கி அகலக்கால் வைக்கிறது, அங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைப்பது போல வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் எதை செய்யணுங்கிற ஆலோசனைகளை பெற்று வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வயலில் வேலை செய்யும்போது வயலில் வேலை செஞ்சால் அதற்குரிய வருமானங்கள் அப்படியே கிடைக்கும். அதற்கு பின்பாக உன் வீட்டை கட்டி எந்த சூழ்நிலையில் எதை செய்யணும் என்கிற அநேக ஆலோசனைகளை வேதம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆலோசனைகளுக்கு ஆள் தேடும் பொழுது நீதிமொழிகள் 13:20 ஞானிகளை தெரிந்து கொள்ளணும், மாறுபாடுள்ளவன் கோல் சொல்லுகிறவனுடைய தன்மையுடையவர்களெல்லாம் நம்மளை விட்டு விலக்கிடணும், ரகசியத்தை பாதுகாக்கும் ஆற்றல் உள்ளவர்களையே ஆலோசனைக்காரர்களாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும், சுத்த இருதயம் உள்ளவர்களும் அக்கறை மிக்க ஆலோசனை உடையவர்களை மட்டுமே நாட வேண்டும், கோபக்காரனுடைய ஆலோசனையை நாடக்கூடாது. நமது சூழலை நன்கு அறிந்தோரின் ஆலோசனையே மிகவும் உதவியாக இருக்கும். அது 27:10 சொல்லப்படுகிறது. நேசிக்கும் பண்புடையோரே சிறந்த ஆலோசனையை வழங்க முடியும். மேற்கூறிய அனைத்தும் நமது கருவிகள்தான். இதனுடைய பின்புலத்தில் நின்று செயல்படும் ஒருவரை நாம் மறந்துவிடக்கூடாது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று நீதிமொழிகள் 19:21 சொல்கிறது. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வேத தியானமும் ஜெபமும் நமக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு தளங்களாக இருக்கிறது. எனவே தேவ ஆலோசனையை பெறவே முதலிடம் கொடுப்போம். வாழ்க்கை என்கிற கல்லூரியில் பட்டம் பெறுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை மக்களே.